ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்மளுடைய சேனல்ல என்ன செய்ய போறோம் தெரியுங்களா? அருமையான நான் உங்க முன்னாடி ஆள்வெளி கிழங்கு வச்சிருக்கேன். அந்த கிழங்கை வச்சு ஒரு கேக் செய்யலாமா? என்னடா இது ஆள்வெளி கிழங்கு வச்சு கேக் செய்யலாமான்னு கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறீங்களா? இது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அருமையாக இருக்கும். சாப்பிட 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 உங்களுக்கு பார்க்கும் போதே, நான் செஞ்சு காட்டும் போதே உங்களுக்கு வாய் அப்படியே ஊறும் பாருங்க. அது எப்படி செய்யலாம், இதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுது, இப்போ வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? வாங்க போகலாம். இப்போ பாருங்க, நல்லா ஒரு அரை கிலோ இது கிழங்கு எடுத்திருக்கேன் நான். இதே மாதிரி தோல் சீவி வச்சுக்கோங்க. ஒரு கிரேட்டர் எடுத்துங்க. கிரேட்டரில் நம்ம அப்படியே இந்த பாருங்க திருவி வச்சிடலாம். இந்த பாருங்க, நான் இதே மாதிரி நம்ம அந்த அரை கிலோ கிழங்கை உங்கள்கிட்ட முதல்ல காட்டணும் இல்லைங்களா? அதில் இந்த பாருங்க இதே மாதிரி நம்ம கிரேட்டரில் எல்லா கிழங்கையும் திருவிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இப்போ பாருங்க, நம்ம அரை கிலோ கிழங்கு நம்மளுக்கு கிரேட்டரில் வச்சு நல்லா துருவி வச்சுக்கிட்டோம். இதுக்கு தேவையான அளவு நம்ம அளவு சொல்கிறோம் பாருங்க. இது 2 கப்பு. இப்போ இது நம்ம இது பண்ணி கிரேட்டரில் திருவி வச்சிருக்கிறது 2 கப்புனா 1 கப்பு நம்ம தேங்காய் எடுத்துக்கணுங்க. இதை பாருங்க, 1 கப்பு தேங்காய். நீங்கள் இப்போ நீங்கள் இன்னும் 2 கப்புக்கு 1 கப்பு தேங்காய் போதும். 4 கப்புக்கு 2 கப்பு போதும். அந்த மாதிரி அளவு எடுத்துங்க. இப்போ இந்த 1 கப்பு தேங்காவை இதில் 3 ஏலக்காய் பொடி செய்து பல்சு மூடலை போட்டு எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரொம்ப திருவக்கூடாது. பல்சு மூடலை போட்டு எடுத்துட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்க, ஒரு மிக்சி பவுலில் நான் தேங்காய் திருவலை போட்டு இதில் ஒரு 4-5 ஏலக்காய் போட்டுட்டேன். இதை பல்சு மூடலை போட்டு நம்ம எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நல்லா பல்ஸ் மூடலில் போட்டு எடுத்துட்டோம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ஏலக்காயெலாம் நல்லா அரைஞ்சிடுச்சு. நீங்கள் ரொம்ப அப்படியே நம்ம ஸ்பீடாக அரைச்சிடக்கூடாது. பல்ஸ் மூடலில் லைட்டாக விட்டு விட்டு எடுக்கணும். அப்போ தான் கேக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது அவ்வளோதான். இப்போ இந்த நம்ம திருவி வச்சோம் இல்லைங்களா, ஆள்வெளி கிழங்கெல்லாம், இது ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் எடுத்து அப்படியே கொட்டிடுங்க. அப்போ தான் நம்ம எல்லாத்தையும் கலக்கிறதுக்கு வாட்டமாக இருக்கும். இப்போ இதில் இந்த தேங்காய் திருவலையும் போட்டுருங்க. இப்போ 1 கப்பு சர்க்கரை போதுங்க. அரை கப்பு ரவை போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கையால் போட்டு நல்லா கலக்கிக்குங்க. நல்லா சுகரு, ரவை, நெய், தேங்காய், ஆள்வெளி கிழங்குடைய இது கிரைட் பண்ணது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கிக்குங்க. அவ்வளோ செம்ம சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்டு ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பாருங்கள். என்னை அப்படி மேலே பாராட்டுவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்கெல்லாம் இன்னொரு வாட்டி செய்ய போறியா இல்லையாமான்னு உங்ககிட்ட சண்டை போகிறோம். அப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு. இப்போ பாருங்கள், நம்ம கேக்கு செய்யறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டோம். நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்க்கலாம். இப்போ கேக்கு செய்யறதுக்காக ஒரு ட்ரே எடுத்துங்க. ஒரு அலுமினிய ட்ரே இதுக்கு ட்ரே இது நம்ம கடையிலே விற்குது. இதை நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நெய் தடவி வச்ச இதெல்லாம் நம்ம நம்ம கேக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அந்த கலவை எடுத்து ஃபுல்லாக நல்லா இது கையாலேயே ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி ஊற்றிட்டோங்க. இது மேலே லைட்டாக நெய்யை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதே மாதிரி இதை நல்லா நெய்யை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான பாதாம், பிஸ்தா அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா, நான் கொஞ்சம் முந்திரி இதெல்லாம் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்படியே கொஞ்சம் அப்படியே மேலே அப்படியே தூவி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லா பாதாமும் முந்திரியும், என்கிட்ட பாதாம் முந்திரி இருந்தது. நீங்கள் பிஸ்தா கூட ஆட் பண்ணி நீங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நான் முழுக்க குக்கரில் தான் செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை இப்படி ரெடி பண்ணிக்கோங்க. நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி குக்கரை நல்லா இது ஃபுல் ஹீட்டில் வச்சிருக்கிறேன் நான். அப்போ தான் நம்ம கேக் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கும். அதில் உள்ள ஒரு சின்ன ஸ்டாண்டு ஒன்று வச்சுக்கோங்க. இப்போ ஃபுல் ஹீட்டில் இருக்குது. இப்போ மெதுவாக இது உள்ளே அப்ளை பண்ணுங்க. இப்போ பாருங்க, நம்ம உள்ளே வச்சுட்டோம். நம்ம குக்கரில் இருக்கிறீங்களா, இந்த குக்கரில் இருக்கிற மேலே இருக்க டயரை எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த விசில் இருக்கு இல்லைங்களா, விசிலையும் நம்ம எடுத்துடலாம். இருங்க, உங்கள்கிட்ட காட்டுறேன் நான். விசிலையும் எடுத்துட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. இதில் ஒரு 1 ஹவர் அப்படியே இருக்கட்டும். ஆனால் இப்பயும் சொல்கிறாங்க, சிம்மில் இருக்கணும். ஃபுல் இதில் நீங்கள் முதல்ல வச்சுருப்பீங்க, ஃபுல் ஹீட்டில் வச்சுருப்பீங்க. அதை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிவிட்டு மீடியமில் தான் இருக்கணும். மீடியமில் ஒரு 1 ஹவர் வச்சுருங்க. கேக்கு வெந்தபடி நம்ம பார்க்கலாம். இப்போ குக்கர் வச்சு 1 ஹவர் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம மேலோட நம்ம எடுத்து பார்க்கலாம். வாவ், எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள், நம்ம அப்படியே மெதுவாக இந்த மாதிரி ஒரு கரண்டி பிடிச்சிக்குங்க. கரண்டியில் நம்ம எடுத்துடலாம். அப்படியே எடுத்துடலாங்க. இப்போ செம சூப்பராக ஆயிடுச்சுங்க. இது அப்படியே ஃபேன் காற்றுல ஒரு 1/2 ஹவர் விட்டுட்டு நம்ம அப்படியே எடுத்து பார்க்கலாம் கேக் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம அப்படியே நீங்கள் தனியாக கொட்டி கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம்.
எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதிலே நான் கட் பண்ணிடுறேன். இப்போ எல்லாம் கட் பண்ணியாச்சுங்க. நடுவில் இருக்க பீஸை மட்டும் நான் எடுக்கிறேன். பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள். இதை பாருங்கள் எவ்வளோ அல்வா மாதிரி வருது பாருங்கள். இப்போ பாருங்கள் நான் ஒரு பீஸை மட்டும் நான் தனியாக அதுலேருந்து எடுத்து வச்சுருக்கிறேன். உங்கள் முன்னாடி வந்து நான் கட் பண்ணி காட்டுறேன். இது பாருங்கள் எந்த அளவு இதாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். எவ்வளோ ஸ்பைஸியாக இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கட் பண்ணி காட்டியிருக்கிறேன். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். கேக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். பார்க்கறதுக்கு அது பாருங்கள் அல்டிமேட்டாக அவ்வளோ இந்த தேங்காயெல்லாம் நம்ம போட்டு வச்சுருக்கறனால அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. நீங்களும் இந்த கேக்கை செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. இந்த பாருங்க அப்படிங்க இந்த பாருங்க நம்ம எடுக்கிறதுக்குள்ளே வருது. இந்த பாருங்க அந்த அளவு நல்ல சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆழ்வழி கிழங்குல செஞ்சுதான்னு சொல்லிட்டு பர்பி மாதிரி இருக்கும். நம்ம வேர்க்கடையில் செஞ்ச மாதிரி இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் பிடிச்ச நண்பர்களுக்கு யாராவது இதை ஷேர் பண்ணி விடுறதாலும் ஷேர் பண்ணி விடுங்க. புதுசாக பார்க்குற நண்பர்கள் யாராவது ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோடு உங்களுடன் விடைபெறுவது உங்கள் அலமையில். நாளைக்கு ஒரு புது டிஷ்ஷோடு சந்திக்கிற விடைபெறுகிறேன். ஓகே தென் பாய்.